ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. இந்த அருமையான மாலை நேரத்திலும் எவ்விதமாக நாம் இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Let us thank and praise God for the opportunity which He had given to each of us to hear the word of God through this online medium. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ச்சியாக நாம் கொலோசியர் நிருபத்திலிருந்து சில காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். If God willing, we will be discussing some of the portions from the book of Colossians for the next few weeks. அருமையானவர்களே, கொலோசியர் நிருபம் புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நிருபமாய் அது காணப்படுகிறது. The book of Colossians is one of the important books in the New Testament. கிறிஸ்தியல் என்ற தலைப்பில் இந்த கொலோசியர் நிருபத்தை பல வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். Many of the Bible expositors have written from the book of Colossians on the topic called Christology. கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை மிக அழகாக சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக கொலோசியர் நிருபம் காணப்படுகிறது. The book of Colossians deals with many of the issues concerning the deity of Christ. அது மாத்திரமல்ல, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அநேக எளிமையான சத்தியங்களும் இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. At the same time, there are many truths. There are many practical truths concerning our daily life. ஆகவே இந்த நிருபத்திலிருந்து தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட சிந்திக்க இருக்கிறோம். So with the help of the Holy Spirit, we will be dealing some of the practical things from this epistle. அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது, believers, when we think about the present situation, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில திருப்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். Many Christians are living a life without any satisfaction. தாங்கள் கூடுகிற சபை சரியில்லை. The church in which they gather is எங்களுடைய சபையில எங்களுக்கு ஆவிக்குரிய எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாமல் இருக்கிறது. In the church where we gather together, there is nothing called lively program. ஏதாவது ஒரு பரபரப்பு ஊட்டக்கூடிய நிகழ்வுகள், அசாதாரணமான நிகழ்வுகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோடு கூட சேர்க்கப்பட்டால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக விசுவாசிகள் நினைக்கிறார்கள். Many of the believers used to think that it could be useful or it could be beneficial if there are some kind of an emotional programs or emotional things that are attached to our life. ஆகவே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை விட்டுவிட்டு வேறு பாதைக்கு இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். So many of the believers have ignored the truths that has been written to each of us and have started traveling in various paths. நம்ம ஆளுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பூரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. The Christian life what we are living now is not a perfect life. நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்கள் ஒரு பூரணமான உபதேசங்கள் அல்ல. The doctrines that are given into our hands are not complete and perfect. இதோடு கூட ஏதாவது சில விஷயங்களை, ஒரு புதிய அனுபவங்களை நாம் சேர்ப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். So many people used to think that if at all there is some new experiences or some new things has been added to what we already have, then it would be a greater experience. அருமையானவர்களே, இதே பிரச்சனை தான் கொலோசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கும் இருந்தது. This was the same problem that the church at Colossae was also facing. ஒரு அற்புதமான ஒரு திருச்சபை தான். It was a very good assembly. அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சபையை மிக அழகாக மெச்சி வர்ணித்து எழுதுகிறார். Apostle Paul writes the excellency of this church in the chapter 1. ஆனால் இந்த சபையில அவர்கள் இது போல ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்தார்கள். But even in this church they were also expecting some kind of an experience like this. ஆகவே இந்த சபையில ஒரு நூதனமான உபதேசங்கள் சபைக்குள்ளே நுழைய ஆரம்பித்தது. So there was a new kind of doctrines that has entered into this particular assembly. ஆகவே இந்த உபதேசமார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்கவில்லை. So these kind of teachers did not reject the deity of Christ. அதாவது நேரடியாக அவர்கள் மறுதலிக்கவில்லை. So they did not directly deny the deity of Christ. அவர்கள் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். They accepted Christ. கிறிஸ்து நல்லவர் என்று சொன்னார்கள். They told that Christ is good. ஆகவே மற்ற கிறிஸ்துவருடைய ஊழியங்களை மெச்சி பேசினார்கள். They started to talk the excellency of other ministers' ministry.
ஆனால் அந்த கிறிஸ்துவோடு கூட நாங்கள் சொல்லுகிற சில நூதனமான கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பரபரப்பூட்டக்கூடிய அல்லது புத்துணர்வு ஊட்டக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்று அவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். But at the same time, they were also teaching among the believers that if at all you could add some new experience and new thoughts and truths to whatever that is being preached, then your life would be some kind of refreshing and entertaining. இதை நான் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். Let me explain so that you will be able to understand it further. இதை ஒரு எலி விஷம், rat poison என்று சொல்லலாம். We can tell that this is a rat poison. நம்முடைய வீடுகளிலே எலி தொல்லைகள் அதிகமா இருக்கும் பொழுது, so whenever there is a problem of rats in our house, நாம் எலி மருந்துகளை நாம் வாங்கி கொண்டு வந்து எலிகளுக்கு வைக்கிறோம் அதை கொல்வதற்காக. So we used to buy some pesticide and wanted to kill the rats. அப்போ வைக்கும் பொழுது இந்த மருந்துகளை எதிலே நாம் வைப்போம் என்று சொன்னால், the place wherein we keep these kind of pesticides, ருசி உள்ள உணவுப் பொருட்களிலே கலந்துதான் இந்த மருந்துகளை நாம் எலிக்கு வைப்போம், எலிகளை சாவடிப்பதற்காக. To kill the rats, we used to keep these kind of pesticides inside very tasty foods. அப்பொழுது இந்த எலிகள் என்ன செய்யும், அதில் இருக்கக்கூடிய விஷத்தை அறியாமல் அந்த பொருட்களை சாப்பிட்டு இறந்து போகிறது. So unknowingly, these kind of rats do not know the poison that has been kept in the tasty food. They taste and then die. அதுபோல ஒரு விஷயம் தான் கொலோசுபட்டின சபையில் இருந்தது. So that kind of problem was there in the church at Colossae. அவர்களுடைய உபதேசம் கேட்பதற்கு பரபரப்பூட்டக்கூடியதா இருந்தது. Their doctrines was completely refreshing. அவர்கள் மிக ஞானமாக அவர்கள் பேசினார்கள். They talked so wisely. நூதனமான கருத்துக்கள் இருந்தது. There was some kind of new thoughts. இதை நாம் கிறிஸ்தவ உபதேசங்களோடு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இதையும் சேர்த்து கொண்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு படி உச்சக்கட்டத்திற்கு போகலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். So they have thought that if at all we could add all these kind of new things and thoughts, then we could reach a higher limits in the Christian life. ஆகவே இதற்கு பதில் கொடுப்பதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். The Apostle Paul is writing in reply to these kind of problems. ஆகவே ஒரு சுருக்கமான இந்த நிருபத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். So I have just kept you a smaller background of this complete epistle. நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கும் பொழுது பல காரியங்களை நாம் இந்த நிருபத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். So when we try to discuss and deal with many of the issues in the chapters ahead, then we will be able to deal further. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்த நிருபத்தை கிபி 60 அல்லது 61 அந்த காலகட்டத்தில் இந்த நிருபத்தை எழுதியிருக்க கூடும். Probably Apostle Paul could have written this epistle from the prison during the time AD 60 to 61. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல் சிறைவாசத்திலிருந்து எழுதப்பட்ட 4 சிறைச்சாலை நிருபங்கள் இருக்கிறது. There are 4 epistles that were written during the first period of prison of Apostle Paul. அதாவது நாம் கொலோசியர், எபேசியர், பிலமோன், பிலிப்பியர் இந்த 4 நிருபங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதல் சிறைவாசத்தில் அவர் எழுதுகிறார். Apostle Paul writes 4 epistles, that is Ephesians, Colossians, Philemon and Philippians, from his first prison. எபேசியர், கொலோசியர் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த நிருபங்கள் தீகுக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு சீஷனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு இந்த நிருபங்கள் அந்த பட்டணத்திற்கு கொண்டு சேர்க்கப்படுவதாக நாம் நிருபங்களிலே வாசிக்கிறோம். When we read the book of Ephesians and Colossians, we could see that there was a person called Tychus, which through whom this epistle was handed to the assembly at the respective places. எபேசியர் 6 அதிகாரம் 21வது வசனம், கொலோசியர் 4:7 இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. The proof can be seen in the book of Ephesians chapter 6 and verse 21. At the same time, Colossians chapter 4 and verse 7. பிலிப்பியர் நிருபமானதும் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம்தான். It is true that the epistle of Philippians was also written from a prison. இது எப்பாப்ராதீத்துவின் கரங்களிலே கொடுக்கப்பட்டு அந்த சபைக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. This Philippians epistle was given through the hands of Epaphroditus and was handed over to the assembly. அதேபோல பிலமோன் நிருபம் ஒனேசிமுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு அந்த சபைக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. At the same time, the epistle of Philemon was given through the hands of Onesimus and was handed over to the assembly. அருமையானவர்களே, இப்பொழுது நாம் இந்த நிருபத்தினுடைய ஒரு பின்னணியை மாத்திரம் நம்ம பார்த்திருக்கிறோம். So we have just seen about the background of this epistle. அடுத்ததாக இந்த கொலோசு பட்டணத்தை குறித்ததான ஒரு சுருக்கமான ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So let me give you some background so that we can understand the city of Colossae. ஆசியா மைனர் பகுதியில ரோம காலனியாக இந்த கொலோசு பட்டணமான இருந்தது. Colossae was one of the cities of the Roman colonies in Asia Minor.
இப்பொழுது இருக்கக்கூடிய துருக்கி என்றது அழைக்கப்படுகிறது. It was called the present Turkey. இதுல 3 மிக முக்கியமான நெருக்கமான பட்டணங்கள் இருந்தது. There were 3 cities that were closely united or very close together. ஒன்று லவோதிகேயா, எரோபோலியா, கொலோசே 3 பட்டணங்கள் இருந்தன. Laodicea, Colossae and Thyatira. இந்த 3 பட்டணங்கள் மிக நெருக்கமான ஒரு பட்டணங்கள். So these 3 cities were very close together. இந்த கொலோசு பட்டணமானது, This city called Colossae, இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய லைக்கஸ் என்று சொல்லப்பட்ட நதி கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வணிக வழி பட்டணம். it was a merchant city that was lying in the banks of the river called Lycus, between the valley. இந்த நதி கரையில இது அமைந்திருந்ததனால இந்த பட்டணம் நல்ல ஒரு செழிப்பான ஒரு பட்டணமா இருந்தது. Because of the reason that this city was lying near to the banks of a river, this was so fertile. காரணம் என்னவென்று சொன்னால் இங்கு சுண்ணாம்பு தாதுக்கள் அதிகமாக கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். They used to say that we can get a lot of limestone near this city. அது மாத்திரமல்ல, அதிகமான புல் விளைந்ததுனால மேய்ச்சலுக்கு, ஆடு மேய்ச்சலுக்கு இந்த பட்டணமானது ஏற்ற ஒரு பட்டணமா இருந்தது. And at the same time, there were used to a lot of grasses that was growing nearby. It is a very good place to graze the cattle. ஆகவே இந்த 2 காரியங்களும் இந்த பட்டணத்திற்கு அருகாமையில் இருந்ததுனால கம்பளி தயாரிக்கக்கூடிய தொழில் இந்த பட்டணத்தினுடைய பிரபலமான ஒரு தொழிலாய் காணப்பட்டது. Because of the reason that these 2 things was in the city, there was woolen production that was famous in this city. இந்த பட்டணத்துல பெரும்பான்மையான புறஜாதிகளும் ஒரு சிறு கூட்டமான யூதர்களும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Majority of the Jews and at the same time a little bit of Gentiles was also living together in the city. இது இந்த பட்டணத்தினுடைய ஒரு சிறிய பின்னணி. This is a small introduction about the city of Colossae. அடுத்ததாக இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையை குறித்ததான ஒரு சிறிய பின்னணியை நாம் பார்க்கலாம். So let us also see about the church that was at Colossae. அருமையானவர்களே, கொலோசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையை யார் ஸ்தாபித்தது? Who was the person who had established the church at Colossae? ஒருவேளை அநேகர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற பதில் நம்முடைய சிந்தனைக்கு வரலாம். Maybe we may think that it was Apostle Paul. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டணத்திற்கு சென்று ஊழியம் செய்ததாக நாம் அப்போஸ்தல நடபடிகளிலே வாசிக்கிறதில்லை. But we do not read in the book of Acts of Apostles that Apostle Paul had went to this city and ministered the gospel. அப்போஸ்தலனாகிய பவுலினாலே இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது அல்ல. This church was not established by Apostle Paul. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, when we read Colossians chapter 2 and verse 1, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? சரீரத்தில் என் முகத்தை நீங்கள் காணாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். He says that you have not seen my face in the flesh. ஆகவே அதன் அடிப்படையில இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை பவுலினாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை அல்ல. So in view of that, this particular church at the city of Colossae was not established by Apostle Paul. வேறு ஒருவர் இந்த பட்டணத்துல ஊழியம் செய்து இந்த பட்டணத்துல சபையை துவங்கி இருக்கிறார். Probably somebody else would have ministered at this city and have established this assembly. ஒருவேளை இப்படி அது இருக்கலாம். Probably it could be like this. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷ காலம் 6 மாதம் எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்த காலகட்டத்துல, during the time when Apostle Paul was ministering at Ephesus for 3 years and 6 months, பலர் அங்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். many people got saved. அங்கிருந்து சென்ற ஒரு சீஷன் இந்த பட்டணத்துல ஊழியம் செய்து சபையை துவங்கி இருக்கலாம். Probably a disciple who had left from Ephesus and moved to the city and have started an assembly. ஆனால் கொலோசியர் 1:7 வாசிக்கும் பொழுது உங்களை சேர்ந்த எப்பாப்ரா என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்கள் ஊழியக்காரனாகிய எப்பாப்ரா என்று சொல்லுகிறார். When we read Colossians chapter 1 and verse 7, we can see that as also learned of Epaphras, a dear fellow servant, who is a minister of Christ. ஒருவேளை இவர்தான் இந்த சபையை ஸ்தாபித்த ஊழியக்காரனாக இருந்திருக்க வேண்டும். Probably this person could be the person who had started the church at Colossae. அருமையானவர்களே, ஏன் இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். Beloved people, I have already told you why this epistle was written. இந்த சபைக்குள்ள நுழைந்த ஒரு நூதனமான உபதேசம். There was a new kind of doctrine that has entered in this assembly. இந்த உபதேசத்தை நாம் நாஸ்டிசம் என்று சொல்லலாம். நாஸ்டிசம். We can say that this doctrine is called Gnosticism. அருமையானவர்களே, இந்த உபதேசம் முதல் நூற்றாண்டினுடைய பகுதிக்கு மேலே 2வது நூற்றாண்டு முதல்
மிகவும் ஒரு ஆதிக்கம் செலுத்தின ஒரு உபதேசமா இருந்தது என்று சொல்லுகிறார்கள். It is said that this particular doctrine called Gnosticism is established, though it is established in first century, from the second century it has spread over its wings. அருமையானவர்களே, இந்த நாஸ்டிசம், நாஸ்டிக் என்ற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், Meaning Gnosticism or Gnostic is அறிவு அல்லது ஞானம் என்று அர்த்தமாகிறது. it means knowledge or wisdom. அப்போ இந்த நாஸ்டிசம் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் இப்படி சொல்லலாம். So we can tell the meaning of Gnosticism in this manner. இது ஒரு ஞான உபதேசம் அல்லது ஒரு அறிவுசார் கொள்கை என்று இதற்கு அர்த்தம் கொடுக்கலாம். So we can term this as a doctrine pertaining to knowledge or pertaining to wisdom. அருமையானவர்களே, இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது எதிரிகளுடைய களத்திலிருந்து வார்த்தையை எடுத்து, So Apostle Paul is taking this particular terminology from the enemy's camp. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைத்து இந்த நிருபத்துல மிக அழகாக அவர் எழுதியிருக்கிறார். So he has coined this particular thought in the epistle and he has written it so beautifully. அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, Not only Apostle Paul, பேதுருவுடைய நிருபத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், when we read the epistles of Peter, விசேஷமாக 1 யோவானை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், particularly when we read 1 John written by John, இந்த தேவ மனிதர்கள் எல்லாம் இந்த உபதேசத்தை குறித்து அவர்கள் எழுதுகிறார்கள். so all these men of God have written about this doctrine. அருமையானவர்களே, இந்த நாஸ்டிசம் அல்லது அறிவுசார் கொள்கைக்குள்ளாக என்ன இருக்கிறது? So what is there in the doctrine of Gnosticism or the doctrine of knowledge? ஒரு தேவ மனிதனம் புரிந்து கொள்ளும்படியாக மிக எளிதான ஒரு வரையறையை சொல்லியிருக்கிறார். Man of God have given a very clear, at the same time very crisp understanding, so that we can get the meaning of it. இந்த நாஸ்டிசம் என்ற கொள்கைக்குள்ளாக, So in this doctrine called Gnosticism, ஒரு கூட்டு கலவை இருக்கிறது. it is a mixture. என்ன இருக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் கிறிஸ்தவம், It contains a little bit of Christ, அடுத்ததாக கொஞ்சம் கிழக்கத்திய தியான கொள்கை, and some part of Eastern mysticism, கிரேக்க தத்துவம், Greek mythology, மற்றும் யூத பாரம்பரியம். at the same time Jewish traditions. இந்த 4 காரியங்களும் கலந்த ஒரு கூட்டு கலவைதான் இந்த நாஸ்டிசம் என்று சொல்லப்பட்ட தத்துவமா இருக்கிறது. So this doctrine of Gnosticism contains these 4 important parts. ஆகவே இவர்கள் இந்த 4 இடங்களிலிருந்தும் சில முக்கியமான கொள்கைகளை எடுத்து அவர்கள் ஒரு புதிய உபதேசத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். So these people have taken some or the other parts from all these 4 thoughts and have brought in new kind of a doctrine into the assembly. அருமையானவர்களே, முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு இந்த உபதேசம் ஒரு பெரிய சவாலாக இருந்தது. So the first century assemblies have faced a greater challenge against this doctrine. ஆசியா மைனரில் இருக்கக்கூடிய பல சபைகளை இந்த தத்துவம், இந்த உபதேசமானது பாதிக்க ஆரம்பித்தது. So many assemblies in the Asia Minor have been affected by this doctrine. இந்த உபதேசத்திற்கு பதிலடி கொடுத்து பல நிருபங்களை அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறார்கள். Many of the apostles have written many epistles so that they can stand against this doctrine. அருமையானவர்களே, நாஸ்டிசத்தை குறித்து நான் விளக்கமாக இன்றைக்கு நான் பேச போகிறதில்லை. I'm not going to talk in detail about Gnosticism. அது நமக்கு தேவையும் அவசியமும் இல்லை. It's not at all needed. ஆகவே இந்த நிருபத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக அவருடைய சில உபதேசங்களை மாத்திரம் நான் குறிப்புகளாக சொல்கிறேன். So in order to understand this particular epistle, let me give you some of the things that are pertaining in their doctrine. இவர்களுடைய மிக முக்கியமான உபதேசம் என்னவென்று சொன்னால், the important doctrine concerning Gnosticism is, அதாவது ஆவி நல்லது, spirit is good, ஆனால் பொருள் தீமையா இருக்கிறது. at the same time the material is bad. இந்த 2 காரியங்களை வைத்து தான் இவர்களுடைய உபதேசம் வளர ஆரம்பிக்கிறது. So with these 2 things their doctrine started to grow. ஆகவே ஆவி நல்லது, பொருள் தீமையா இருக்கிறது. Spirit is good but the material is bad. அப்படி என்று சொன்னால் இந்த பொருளா இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நல்ல தேவன் எப்படி படைத்திருக்க முடியும்? So if the material that is seen in this world, how can the material that we see in this world can be created by a good God like him? ஏனால் தேவன் ஆவியா இருக்கிறார். Because God is spirit. ஆகவே அவரிலிருந்து வெளிப்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாதிட்டார்கள். So they have started to contend that a manifestation out of such a God could have created this whole world.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1:15-16 இதற்கான பதில்களை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். So Apostle Paul is writing an answer to them in chapter 1 and verse 15 and 16. கிறிஸ்துதான் சிருஷ்டிகர் என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக வலியுறுத்தி எழுதுகிறார். பின்பு அதை பார்க்கலாம். So he is emphasizing that Christ is the one who had created everything, and let us think about that later. இரண்டாவதாக இந்த நாஸ்டிசத்தை போதிக்கக்கூடிய மக்கள் மத்தியில ரெண்டு பிரிவினர்கள் இருந்தார்கள். So there were two different groups of people among the practitioners of Gnosticism. ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், one group have told like this. ஆகவே ஆவியாய் தேவன் ஆவியாய் இருக்கிறதுனால, because of the reason that God is spirit, அவராலே பாவம் செய்ய முடியாது. he cannot commit sin. பொருள் தீமையா இருக்கிறதுனால அதில் பாவம் இருக்கிறது. but because the material is bad, it contains sin. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கும் பொழுது, so when the Lord Jesus Christ are incarnated into this world, அவர் நம்மை போல மாம்சத்திலும் இரத்தத்திலும் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. it is impossible that he have born with a flesh and blood like us. காரணம் அவரை நீங்கள் தேவனாய் அங்கீகரிப்பீர்கள் என்று சொன்னால், for the reason that if at all you are accepting him as your own savior and lord, அவர் நம்மை போல சரீரத்தில் வாசமாய் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். it is impossible that he could have lived like a human, like you and me. அவர் பார்ப்பதற்கு மனித உருவத்தில் இருந்தாலும் அவருடைய சரீரமானது ஆவி ரூபத்தில் இருந்தது என்று சொல்லி இவருடைய வாதம் இருக்கிறது. So they have contended that probably he may be looking like a human in a human form, but he is completely a spirit. அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு 2ஆம் அதிகாரத்தில் அவர் பதில் கொடுக்கிறார். Apostle Paul is giving an answer in the chapter 2. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். We read that for in him dwelleth all the fullness of Godhead bodily. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், there's another group of people who used to tell like, அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர்தான். he is a common man who was born to Mary and Joseph, and he is much like us. அவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்தார். when he was at the time of his baptism, the Holy Spirit have descended upon him. அவர் சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக ஆவியானவர் அவரை விட்டு போய் விட்டார். So at the time of his crucifixion, the Holy Spirit have been taken away, ascended from him. ஆகவே இந்த ரெண்டு கொள்கையின் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், these two principles they are terming கிறிஸ்துவின் தெய்வீகத்துவத்தை அசட்டை செய்தது மாத்திரமல்ல, not only they are despising the deity of Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தையே அவர்கள் கேள்விக்குறியாய் மாற்றினார்கள். they are making a bigger question or challenging the crucifixion of Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை இதற்காக தான் அவர் வலியுறுத்தி பேசுகிறார். Apostle Paul in response to that question is emphasizing from verse 18 to 20 in the first chapter 1. அடுத்ததாக இவர்களுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு அவதாரம் தான். So next they have this the principle that Jesus Christ is indeed an incarnation from God. இது போல अनेक அவதாரங்கள் உலகத்துல வந்திருக்கிறது. There were many incarnations that had happened in this world. அவர்களோடு கூட நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு உச்ச கட்டத்தை அடைய முடியும் என்று சொன்னார்கள். If we could relate ourselves with those incarnations that has already happened, then we could reach a higher state in our spirituality. ஆகவே இவர்கள் என்ன போதித்தார்கள் என்று சொன்னால், தேவ தூதர்களை வணங்கக்கூடிய ஆராதனையை இவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள். They have started teaching that we must worship the angels. ஆகவே தான் 2ஆம் அதிகாரத்துல தூதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆராதனையை குறித்து 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். And that is the reason that he had started to teach about the worship that has attributed to the angels in chapter 2. ஏற்கனவே நான் சொன்னது போல இவர்களுடைய உபதேசத்திற்குள்ள யூத பாரம்பரிய கொள்கையும் இருந்ததனால, as I have already mentioned to you, they have already had this kind of a Jewish tradition within their teachings. ஆகவே யூத பாரம்பரியமான விருத்த சேதனம், சடங்குகள், மாத பிறப்புகள் இவைகளை ஆசரிப்பதற்காக ஊக்குவிக்கப்பட்டார்கள். They were also encouraged to observe their feast at the same time, like the new month or the beginnings and every aspects of their religion. அடுத்ததாக இந்த சரீரத்துல பாவம் வாசமா இருக்கிறதுனால, because of the reason that sin is dwelling in the body,
இந்த சரீரத்தை கடுமையாக நாம் ஒடுக்கினால்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று அவர்கள் உபதேசித்தார்கள். So they have started to teach that if at all we can only live holy when we constrain and restrain our body. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், when we read chapter 2 verse 21 onwards, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சரீர ஒடுக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அது பிரயோஜனமற்றது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உபதேசத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். Apostle Paul is giving a response to such a teaching that there is of no use when we punish the body. Or அடுத்ததாக நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், when we read chapter 2 and verse 20 of Colossians, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் என்று எழுதுகிறார். he writes that as though living in the world, or if ye be dead with Christ from the rudiments of the world. பாருங்க, இந்த உலக வழிபாடுகள் என்ற அந்த வார்த்தையை கவனிங்கள். We need to consider the rudiments of the world or the elements of the world. பாருங்க, அதோட வார்த்தையினுடைய கிரேக்க அர்த்தம் என்ன, கிரேக்க பொருள் என்னவென்று சொன்னால் ஸ்டோய்க்கியா என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். Apostle Paul uses a term called stoichia. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதாவது வரிசை கிரமம் என்ற அர்த்தம். It means that in order. அதாவது ஒரு காரியம் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாகிறது. It means that some things are kept in order. அருமையானவர்களே, இந்த கிரேக்க பதம் வானசாஸ்திரத்தோடு கூட தொடர்புடைய ஒரு பதமா இருக்கிறது. So this particular terminology is in relation to the astrology. ஆகவே இவர்கள் என்ன உபதேசித்தார்கள்? நட்சத்திர கூட்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் மனித வாழ்க்கையின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் என்று அவர்கள் போதித்தார்கள். So they have started teaching to the people that all the elements of the universe, like the stars and other galaxies, can control human body. ஆகவே இவர்கள் இந்த உபதேசத்தையும் சபைக்குள்ளே நுழைத்தார்கள். So they have also brought in this kind of doctrine into the assembly. ஆகவே நாம் பார்த்த இந்த குறிப்புகள் எல்லாம் நாஸ்டிசத்தை பற்றி ஒரு முகவுரையாக, நாஸ்டிசம் என்றால் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கும் என்று நினைக்கிறேன். So whatever we have just seen in this introduction, we can clearly see about what were the teachings of Gnosticism. நான் சொன்ன இந்த எல்லா குறிப்புகளும் கொலோசியருடைய முதல் 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So all these things what I have told this far have been written in first 2 chapters of the book of Colossians. இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகாக பதில் கொடுக்கிறார், அதில் கிறிஸ்து எப்படி மகிமைப்படுகிறார் என்பதை ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு வசனமாக நாம் பகுத்து நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். So in the coming days, we are going to deal with each of these verses and will be answering to the questions. At the same time, we will be considering about the excellency of Christ in all these things. அருமையானவர்களே, இந்த முழு நிருபத்தினுடைய மைய பொருள் என்ன? What is a central theme of this episode? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பட்டண விசுவாசிகளுக்கு என்ன சொல்ல போகிறார்? What is the thought of Apostle Paul which he would like to share with these people? இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் சபைக்குள்ளே வந்திருக்கிறது. This kind of a doctrine have entered into the assembly. கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவர் அல்ல. Christ is not sufficient for you. நாங்கள் வழங்கின உபதேசம் உங்களுக்கு போதுமானதல்ல. The doctrine which we have given to you is not sufficient. அதாவது அப்போஸ்தலர்கள் வழங்கிய உபதேசங்கள் போதுமானதல்ல. The doctrine that was taught by the apostles are not sufficient. அதோடு கூட நாங்கள் சொல்லுகிற இந்த அறிவுசார் உபதேசத்தை நீங்கள் சேர்த்துக் கொண்டால், at the same time, if at all you add the doctrines which we have taught, that is the doctrines of the knowledge, உங்கள் வாழ்க்கையில ஒரு பரிபூரணமான ஆவிக்குரிய நிலைமையை எட்டி பிடிக்க முடியும். You can attain a perfection in your spiritual life. இதுதான் இவர்களுடைய முழு உபதேசமா இருக்கிறது. This is their complete teaching. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தினுடைய மைய கருத்தை என்ன சொல்லுகிறார்? So the central theme that Apostle Paul wanted to bring from this epistle, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, in Colossians chapter 3 and verse 11, கடைசி வாசகம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். Last portion says that but Christ is all and in all. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். Christ is all and in all. கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூரணமும் இருக்கிறது. There is a complete sufficiency of the perfection in Christ. அருமையானவர்களே, நம்முடைய சபையின் நிலைமையை கூட இன்றைக்கு யோசித்து பாருங்கள். Just consider about the condition of our own assembly. இன்றைக்கு நம்முடைய சபையை குறித்து குறை சொல்லக்கூடிய अनेक மக்கள் இருக்கிறார்கள். There are many people who used to complain about our assembly. இதுல ஆவி இல்லை, உற்சாகம் இல்லை. There is no spirit, there is no எந்த விதமான மனம் திரும்புதல் இல்லை. there is no kind of repentance.
ஏதாவது ஒரு புது அனுபவங்கள் நமக்கு தேவை. We need some or the other new experience. ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய பரபரப்பூட்டக்கூடிய உபதேசங்கள் நமக்கு தேவை. We need some kind of a scintillating doctrines and teachings. ஏன் புதிய ஏற்பாட்டை விசுவாசித்து புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தின்படி நடக்கிற நம்முடைய உபதேசம் கூட அது சரியானதல்ல என்று சொல்லக்கூடிய விசுவாச கூட்டம் நம்முடைய சபைக்குள்ள இருக்கிறது. At the same time, there are also a group of people who used to tell that the New Testament teachings which we are practicing is not sufficient or right. அருமையானவர்களே, இந்த நிருபத்தினுடைய மைய கருத்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், But the central theme of this epistle teaches to us that கிறிஸ்து நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். Christ is sufficient for each of us. கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூரணமும் இருக்கிறது. In Christ there is a complete perfection. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால், Probably if at all you are saved, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். Christ is in you. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவினாலே நீங்கள் சகல பரிபூரணத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been blessed sufficiently or perfectly in the Christ. அவரை அனுபவிப்பதில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இருக்கிறது. The happiness of your spiritual life relies completely on experiencing Christ. ஆகவே வேறொரு நூதனமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை உற்சாக ஊட்ட வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to think about there should be some kind of an experience or encouragement that should come and satisfy our lives. ஆகவே இந்த நிருபத்தினுடைய பின்னணியை நாம் இப்பொழுது சிந்தித்திருக்கிறோம். So we have just seen about the background of this epistle. அன்பானவர்களே, இந்த நிருபத்தை நாம் 2 பகுதிகளாக பிரித்து சிந்திக்க போகிறோம். We are going to deal this epistle by dividing it into two parts. முதல் 2 அதிகாரங்கள் உபதேசம். The first 2 chapters are doctrine. அடுத்து 3-4 அதிகாரங்கள் நடைமுறை வாழ்க்கை. Chapter 3 and chapter 4 is the practical aspects. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே இந்த நிருபத்தையும் எழுதியிருக்கிறார். Apostle Paul had written in his usual manner. எல்லா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எல்லா நிருபங்களும் இதே முறைமையின்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. All the epistles of Apostle Paul have been written in same manner. இன்றைக்கு நாம் முதல் 2 வசனங்கள், அதாவது நிருபத்தினுடைய வாழ்த்துறையிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்த்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்க போகிறோம். So we're going to finish this meeting by seeing the first 2 verses, which is concentrating on the greetings. இந்த முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொலோசு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த முதல் 2 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தினுடைய வாழ்த்துறையை அவர் எழுதுகிறார். In first 2 verses, Apostle Paul is writing the greetings to the assembly. அருமையானவர்களே, இந்த வாழ்த்துறையை நாம் நிதானமாக சிந்திப்போம் என்று சொன்னால், when we carefully dwell upon this greetings, இந்த வாழ்த்துறையில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் நிருபத்தோடு கூட சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. it is completely related to the things that are written in the epistle. ஆகவே இந்த வாழ்த்துறையிலிருந்து நான் 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். So I'm going to tell about 5 points from this greetings. நமக்கு நேரம் கடந்து விட்டதனால இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பை மாத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம். As the time has gone by, we will be discussing only 1 point. 5 குறிப்புகள் என்ன? What are the 5 points? முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வாழ்த்துறையில ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். Point 1 is that Apostle Paul is writing about the basic things that are required for a Christian life. 5 காரியங்கள். ஒன்று, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை, the foundation that is required for the Christian life. இரண்டாவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவு. Secondly, the relationship that should be there within the Christian life. மூன்றாவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய தன்மை. Thirdly, the spiritual life in a Christian life. நான்காவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய 2 விதமான ஜீவியம். The 2 kinds of life that are there in the spiritual life, in the Christian life. ஐந்தாவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய 2 விதமான தேவைகள். Fifthly, the 2 different kinds of need in the Christian life. இந்த 5 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். We're going to deal with these 5 things. இதுல முதல் குறிப்பை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். So let me give you only the first portion of this. முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான வேலை, அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை
எந்த வேலையை அடிப்படையாக கொண்டுள்ளது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்துல அவர் பேசுகிறார். So when we read verse 1, Apostle Paul is writing to them that the foundation work that is pertaining to the Christian life. முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே, அந்த வாசகத்தை மாத்திரம் நான் எடுக்கிறேன். Let me take the first portion, by the will of God. தமிழ் வேதாகமத்துல 6 துவக்கத்திலேயே தேவனுடைய சித்தத்தினாலே என்று துவங்குகிறது. In the Tamil Bible it is written in the first part of the first verse. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்புல அப்படி இருக்காது. But in English it is in the middle portion, by the will of God. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான வேலை எதை சார்ந்து இருக்கிறது? So the foundation work in the Christian life is completely dependent on தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. Our Christian life is depending completely upon fulfilling the will of God. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இந்த இடத்துல எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார் என்றால், when Apostle Paul is writing about the Christian life, என்னுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி கட்டப்பட்டிருக்கிறது. Our life is completely builded by the will of God. பாருங்கள், தேவ சித்தத்தினாலே நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன். I am an apostle by the will of God. தேவ சித்தத்தினால தான் என்னுடைய ஊழியம் இருக்கிறது. By the will of God is my ministry. தேவ சித்தத்தினால தான் என்னுடைய பிரசங்கம் இருக்கிறது. My preaching is by the will of God. தேவ சித்தத்தினால தான் புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன். I am an apostle to the Gentiles by the will of God. அருமையானவர்களே, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், We read Galatians chapter 1 and verse 1. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக இந்த இடத்துல எழுதுகிறார். Apostle Paul is writing very clearly. மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான் என்று எழுதுகிறார். Paul, an apostle, not of men, neither by man, but by Jesus Christ and God the Father who raised him from the dead. ஆகவே என்னுடைய அப்போஸ்தல ஊழியம் மனுஷனை சார்ந்தது அல்ல. So his apostleship is not by any man. எந்த மனிதனுடைய கரத்திலிருந்து நான் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. I did not receive this from any man. ஆகவே என்னுடைய ஊழியம் தேவ சித்தத்தை சார்ந்து இருக்கிறது. So my ministry is completely depending upon God. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேவ சித்தத்தினாலே என்று துவங்குகிற 5 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். Apostle Paul had written 5 epistles starting with by the will of God. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், when we read 1 Corinthians chapter 1 and verse 1, 2 கொரிந்தியர் 1:1, 2 Corinthians chapter 1 and verse 1, இந்த நிருபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தினாலே என்று துவங்குகிறார். Apostle Paul started by writing the will by the will of God. அதே போல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிப்போம் என்றால் தேவ சித்தத்தினாலே என்று மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் துவங்குகிறார். At the same time, when we read Ephesians chapter 1 and verse 1, Colossians chapter 1 and verse 1, we can see here also he had started with by the will of God. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால் திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தினாலே என்று துவங்குகிறார். Finally, when we read 2 Timothy chapter 1 and verse 1, there also he started with the term by the will of God. பாருங்கள், 5 நிருபங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தினாலே என்று தன்னுடைய வாழ்த்துறையிலே இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார். So in 5 different epistles, Apostle Paul is writing the term by the will of God in the greetings. அருமையானவர்களே, இந்த 5 நிருபங்களை நான் 3 பிரிவுகளாக உங்களுக்கு பிரித்து காண்பிக்கிறேன். So let me divide this 5 epistles into 3 groups and tell to you. கொரிந்தியர் நிருபம், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 Corinthians and 2 Corinthians. இது பொதுவான நிருபங்கள் என்று சொல்லலாம். We can tell that these are general epistles. அதாவது நம்முடைய நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 நிருபங்களிலும் விளக்கமாக எழுதியிருக்கிறார். So Paul has written in detail about our practical life. அடுத்ததாக எபேசியர், கொலோசியர், இந்த 2 நிருபங்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். Next comes Ephesians and Colossians, which was written from a prison, so they are called the prison epistles. அதாவது தன்னுடைய பாடுகளின் அனுபவத்திலிருந்து எழுதப்பட்ட நிருபங்கள். So these are the epistles that has been written out of his persecution. அடுத்ததாக 2 தீமோத்தேயு நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, so next when we read the 2 Timothy, அது ஒரு போதக நிருபமாக இருக்கிறது. it is a pastoral epistle. அதாவது சபையோடு சம்பந்தப்பட்ட, சபை ஊழியங்களோடு கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. So there he completely deals with the things of the church.
என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். Hope that you could have grasped my thought. அதாவது நம்முடைய பொதுவான நடைமுறை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, even if it is our practical life, நம்முடைய சபையினுடைய ஊழியம் சார்ந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, or if it is a life that is pertaining to our church, ஆகவே இந்த ரெண்டு இடங்களிலும் நாம் உண்மையோடு கூட வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடு நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, or if at all we are living in these two areas and if at all we face a lot of trials and tribulations in our life, ஆகவே இந்த மூன்று இடங்களிலும் நாம் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நிருபங்கள் வலியுறுத்துகிறது, இந்த வார்த்தைகள் வலியுறுத்துகிறது. This word is completely emphasizing that in all these three areas we must live with the will of God. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் யோசித்து பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Let us think about our own lives. Are we living our life with the will of God? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த கேள்வியை தேவனிடத்தில் அவர் கேட்டார். Apostle Paul is raising this important question in Acts chapter 9 and verse 6 to the Lord himself. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? Lord, what is your will concerning me? நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? உம்முடைய சித்தம் என்ன என்பதை பவுல் அறிந்து கொண்டார். So Paul is asking a question to God and he understood the will of the Lord. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபை ஊழியம் சார்ந்த வாழ்க்கையா இருந்தாலும், in our life, whether it be concerning the church life, அல்லது நம்முடைய பொது வாழ்க்கையா இருந்தாலும், or our public life, அல்லது நம்முடைய பாடு நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும், or the life that is filled with the persecution, அதுல தேவ சித்தம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? is it filled with the will of God? நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா, நான் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை தேவ சித்தத்தின்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியுமா? Can we emphasize and tell with our own conscience that yes, I am living in the will of God? அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தின்படி அவன் வாழ்ந்ததனால, because of the reason that Apostle Paul was living with the will of God. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 3 விதமான பொறுப்புகளை தேவன் கொடுக்கிறார். God has given 3 important responsibilities in 2 Timothy chapter 1 and 11, 11வது வசனம். Chapter 1 and verse 11. அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். Where I am appointed a preacher and an apostle and a teacher of the Gentiles. நான் ஒரு பிரசங்கி. I am a preacher. நான் பிரசங்கி என்றால் என்ன? proclaimer, அறிவிப்பாளர். The preacher means he is the person who propagates or சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். He is preaching the gospel. இந்த ஊழியம் தேவ சித்தத்தின்படி தான் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. This particular ministry have been given or given to me by the will of God. நான் ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவன். An apostle, the meaning of apostle is that one who is sent. இந்த ஊழியமானது ஆண்டவருடைய கரத்திலிருந்து தேவ சித்தத்தின்படி எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. So this particular ministry have been given unto me by the hands of the Lord himself. நான் ஒரு போதகன், தேவ வசனத்தை பகுத்து போதிக்கிறவன். இந்த ஊழியம் தேவ சித்தத்தின்படி தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I am a teacher. I used to teach by the will of God, and this also is through him. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து மிக தெளிவான ஒரு சிந்தனை இருந்தது. So Apostle Paul had a clear understanding about his own life. என்னுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. My life is running through by the will of God. என்னுடைய ஊழியங்கள் தேவ சித்தத்தின்படி நடத்தப்படுகிறது. My ministry is been executed by the will of God. நான் பிரசங்கம் செய்தாலும் சரி, even if I preach, நான் போதகம் செய்தாலும் சரி, even if I teach, நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருந்தாலும் சரி, even if I am an apostle to the Gentiles, இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு உறுதி இருக்கிறது. இவைகள் எல்லாம் தேவ சித்தத்தின்படிதான் நடத்தப்படுகிறது என்ற ஒரு உறுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதல் வசனத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். I have a greater assurance and in all these things that I have been doing this in the by the will of God, and that is what verse 1. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? What is the will of God in our lives? நம்முடைய வாழ்க்கையில என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் என்ன? Lord, what is your will for my life? Have you ever asked that question? ஒருவேளை நீங்கள் வேலை இந்த உலக பிரகாரமான வேலைகளில் ஈடுபடலாம். Probably you may be doing work. அல்லது ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். Probably you may be doing a business. அல்லது நீங்கள் ஒரு ஆசிரியரா இருக்கலாம். Probably you may be a teacher. ஒருவேளை நீங்கள் அரசு ஊழியரா இருக்கலாம். You may be a government servant.
பல்வேறுபட்ட நிலைமைகளே உங்களுடைய வேலை உலகத்தோடு கூட ஒட்டி இருக்கலாம். Probably many your work could be concerning or related to the world. ஆனால் நான் எந்த வேலைகளை செய்தாலும் இது தேவ சித்தத்தின்படி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? But do we have an assurance in our lives that whatever be the work that we are doing in this world, it is completely by the will of God? அருமையானவர்களே, தேவ சித்தத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை திருப்தி உள்ளதா இருக்கும். Oh my beloved people, if at all we live by the will of God, then it will be a life that is full of satisfaction. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவ சித்தத்தின்படி கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். Our Christian life should be founded and rooted by the will of God. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முதல் குறிப்பில் எழுதும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையான வேலை தேவ சித்தத்தை செய்கிறது. So in the first verse, Apostle Paul writes to us that the Christian life is founded by the will of God, and it has to be lived out. நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுகிறேன். I would like to tell you an incident that has happened. ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு முறை ஒரு விழாவிலே பேசுவதற்காக ஒரு பிரசங்கியார் அழைக்கப்பட்டார். A preacher was invited to preach in a university, in a university function. அந்த விழாவிலே அந்த பிரசங்கியார் வந்து பேசி முடித்த பிறகு, so when he had completed his talk in the function, அந்த மேடையில் அமர்ந்திருந்த ஒரு பேராசிரியர் மற்றவரை பார்த்து இப்படியாக பேசினார். There was a professor who was sitting in the dais, and he nodded to another professor who was sitting nearby. இந்த பிரசங்கியார் எல்லா தொல்லையும் மறந்து அதிகமான நேரம் தேவ சமூகத்துல செலவழித்திருப்பார் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். He told that this preacher could have forgot all his problems and persecutions and spent a valuable time in the presence of God. அதோடு அந்த கூட்டம் முடிந்து விட்டது. Then the meeting was over. அடுத்த நாள் இந்த ப்ரொஃபசர் அந்த பேராசிரியரும் அவர்களுடைய மாணவர்களும் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் மில்லுக்கு அவர்கள் போகிறார்கள். On the next day, the professor and his students are going on an industry visit to a cotton mill that is nearby. அந்த தொழிற்சாலை முழுவதையும் அவர்கள் பார்வையிட்டு விட்டு, so after going through the whole mill, மதிய வேளையில சாப்பாட்டுக்காக அங்க இருக்கக்கூடிய மெஸ்ஸுக்கு அவர்கள் வருகிறார்கள். so on the lunch time they came to a mess. அந்த மெஸ்ல அவர்கள் அந்த பிரசங்கியாரை பார்க்கிறார் அந்த ப்ரொஃபசர். So the professor is meeting the preacher there in the mess. பார்த்த உடனே அவர் ஆச்சரியப்பட்டு இப்படியாக கேட்டார். He was excited and he has asked this question. பிரசங்கியாரே, உங்களுடைய வேலை என்ன? Oh preacher, what is your work? அவர் இப்படியாக சொன்னார். Told, என்னுடைய வேலை, my work, கிறிஸ்து உலகத்திற்கு வருவதை எதிர்பார்க்கும் நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை செய்வதும் தேவ ஜனங்களை நேசிப்பதுமே. இதற்கிடையில் நான் இந்த தொழிற்சாலையில் ஒரு இயந்திரத்தை இயக்கி வருகிறேன். By the will of God, when we live in this world and நான் திரும்ப சொல்றேன், world with an expectancy that Christ would soon come into this world. So in between these two time, I am doing a small work in this industry by running a machine. பாருங்கள், தொழிற்சாலையில ஒரு சாதாரணமான வேலையை செய்கிற ஒரு மனிதன் தான். He was a person who was doing a very common work in the industry. ஆனால் அவர் செய்கிற வேலையும் அவர் செய்கிற ஊழியம் தேவ சித்தத்தின்படிதான் நடைபெறுகிறது என்ற ஒரு நிச்சயம் அவருக்கு இருந்தது. But he had an assurance that the work as well as the ministry that he does is completely by the will of God. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம், தேவ சித்தத்தை புரிந்து கொண்டதனுடைய நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? So do we have an assurance that we are doing everything in our life by the will of God? அநேகர் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமலே அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். So many Christians are living a life without understanding the will of God. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்வதுதான். So the basic of Christian life is that to understand the will of God. எப்படி தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும்? How to understand the will of God? வாழ்த்துறையில் சொல்லப்பட்ட இந்த கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே விளக்கமாய் அவர் எழுதுகிறார். Apostle Paul is writing in detail about the theme that he has written in verse 1. So he is explaining it in verse 9. நாம் அதை பின்பு விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். So we will be dealing that little later. ஆகவே ஒரு கேள்வியோடு கூட இந்த நேரத்தை நான் முடிவு செய்கிறேன். So I would like to complete this with a question. நம்முடைய வாழ்க்கையின் தேவ சித்தம் என்ன? What is the will of God concerning our life?
நீங்க உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you living your life with the will of God? நீங்கள் செய்கிற வேலை, The work that you're doing, நீங்கள் செய்கிற ஊழியம், the ministry that you're performing, உங்களுடைய படிப்பு, your education, நீங்கள் இருக்கிற இடம், the place you live, நீங்கள் கூடுகிற சபை, the church where you gather, எல்லாம் தேவ சித்தத்தோடு கூட உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதா? are all these things have been allowed by the will of God, அல்லது உங்கள் சுய விருப்பத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? or is it that you are living by your own desire? அருமையானவர்களே, தேவ சித்தம் என்று சொன்னால் அதுல அமைதல் இருக்கும், சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும் என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். If you mention that it is the will of God, not only that, it does have a peace of mind and complete happiness and everything. ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார். The man of God has told like this. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். When the disciples are toiling themselves in the midst of the sea in Matthew's Gospel, chapter 15, அந்த பகுதியை வைத்து இப்படியாக அவர் எழுதினார் தேவ சித்தத்தை. he was writing about the will of God from that chapter. தேவ சித்தம் இல்லாமல் அமைதலான கடற்கரையில் இருப்பதை விட living a life in the seashore without the will of God, அமைதலான கடற்கரையில் இருப்பதை விட living a life without the will of God in a beautiful shore or in a peaceful shore, அங்கு காற்றும் சீறுகிற புயலும் இருக்கக்கூடிய நடுக்கடலில தேவ சித்தத்தோடு இருப்பது மேலானது என்று எழுதினார். it is better to live with all the troubles and turmoils in the midst of the sea with the will of God. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life? நம்முடைய வாழ்க்கை இலகுவா இருக்கிறதுனால அது தேவ சித்தம் என்று நினைக்கிறோம். We think that it is by the will of God because that it is going smoothly. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சாதகமா இருக்கிறதுனால இது தேவ சித்தம் என்று நினைக்கிறோம். Because everything in our life it is going smoothly, we think that it is will of God. நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். So let us think in our lives whether the life that we live is by the will of God. தேவன் நமக்கு ஒரு அற்புதமான நேரங்களை கொடுத்திருக்கிறார். God has given some beautiful time in our lives. நாம் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். All of our families have been separated. நாம் குடும்பமாக அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை நாம் யோசித்து பார்ப்போம். So let us sit together as a family and ponder over our lives. இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை தேவ சித்தத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். The life which I have lived thus far, is it by the will of God? அப்படி வாழவில்லை என்று சொன்னாலும் நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? If at all we have not lived such a life with the will of God, then let us ask God about the will of God concerning our lives. தேவன் தம்முடைய வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினார். God had shown his ways to Moses. அருமையானவர்களே, ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார். God will reveal his will to the people who desire. கேட்பவர்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார். He will reveal to the persons who ask. ஆகவே இன்று இரவு நாம் தூங்க செல்வதற்கு முன்பு நாம் தேவ சமூகத்தில் கேட்போம். So before we lie down in this night, let us ask God, Lord, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன? Lord, what is your will concerning my life? என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தத்தின்படி நடைபெறுகிறது. Let all the things concerning my life be according to your will. அப்படி அந்த நிச்சயம் இருக்கும் என்று சொன்னார். All we have such an assurance, நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். We can live a life of satisfaction in our Christian life. நாம் ஜெபிக்கலாம். Let us pray. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் கொலோசியர் நிருபத்தை குறித்து சிந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் ஆண்டவரே எப்படி இருக்கிறது என்பதை நீர் கர்த்தாவே முன்கூட்டியே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையோடு கூட கிறிஸ்துவோடு கூட அநேக காரியங்களை நாங்கள் சேர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய காரியங்கள் வெளியிலிருந்து வர வேண்டும் என்று அநேக நேரத்தில் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவானவர் பரிபூரணம் உள்ளவர். அவருக்குள்ளே எங்களுக்குள்ளே சகல பரிபூரணமும் இருக்கிறது என்பதை ஆண்டவரே இந்த நிருபத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவ சித்தத்தை புரிந்து நடப்பது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நாங்கள் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் எங்கள் வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா என்ற நிச்சயம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்துல விலகினங்கள், சந்தோஷமின்மை, சமாதானமின்மை, திருப்தி இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களால அநேக பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் இடமளிப்பதற்கு ஏதுவாக
எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. தயவு கூர்ந்து எங்களை மன்னித்து தேவரீர் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்கள் இன்றைக்கும் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு சித்தம் என்ன எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, நாங்கள் செய்கிற வேலை, எங்கள் ஊழியம், ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடம், நாங்கள் கூடுகிற சபை, இவைகள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா என்பதை ஒரு விசை நாங்கள் யோசித்து தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நேரங்களில தேவ சித்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வதாக. வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த நிருபத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.